இன்னைக்கு தடால் புடால்னு விருந்து சாப்பாடு தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்டோட தம்பி வந்து சவுதி அரேபியாவிலேருந்து 1 மாதம் லீவுக்கு இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் என்ன சமைக்கலாம் அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்கும்போது, எனக்கு எதுவுமே வேணாம், தயிர் சாதம், ரசம் இந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபாரினில் வந்து ஒரே நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு அப்படின்னு. ஆனால் நாங்கள் எப்படி விடுவோம், காலையிலே ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க ஃபாரினில் குக்கிங் மாஸ்டராக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா சமைப்பாங்க. பீஃப் வந்து நான் அந்தளவுக்கு எடுக்க மாட்டேன், எப்போமாவது ஒரு தடவை தான் எடுப்பேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே பீஃப் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க கையாலே பீஃப் கிரேவியும் அப்புறமா சுக்காவும் வச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்கள நல்லா சாப்பிட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டேன். இவங்க காலையிலே வீட்டுக்குள்ளே வரும்போதே ஜம்சம் தண்ணியை வந்து என் கையில் கொடுத்தாங்க. இந்த புடி உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சந்தோஷமாக வாங்கிட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்களுக்கு அப்படியே பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். ஈவினிங் போல் அவங்க எடுத்துகிட்டு வந்த பார்சலை பிரிச்சுட்டு உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தைலம், நட்ஸு, சாக்லேட்ஸ், அப்புறமா நிறைய லைட்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட்டும் அப்புறமா டார்ச் லைட் ஒன்றும் ஒரு சோலார் லைட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இவங்க வந்து ஒரு சில நேரத்தில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் தான் வந்து இறங்குவாங்க. ஆனால் இந்த வாட்டி சென்னைக்கு வந்திருந்தாங்க. அதனால் ஹஸ்பண்ட் வந்து காலையிலே பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னுடைய ஹஸ்பண்டோட தம்பிக்கு தான் என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். புதுசாக வந்திருக்க ஃபாலோவர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு 4 நாளைக்கு அவங்கள இருந்துட்டு போக சொல்லியிருந்தோம். அவங்க முடியவே முடியாது, பிள்ளைங்க ஒய்ஃப் எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே டிக்கெட் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.